சேலம் ஓமலூரில் பணி ஓய்வு பெற்று 13 ஆண்டு காலம் ஆகியும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த கிராம உதவியாளர் பணி ஓய்வு பெற்று 13 ஆண்டுகளாகியும் ஓய்வூதிய பலன்களை வழங்காமல் ஏமாற்றும் மேட்டூர் சார் ஆட்சியர் மற்றும் ஓமலூர் வட்டாட்சியர். மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு மற்றும் தேசிய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியரசு கடும் கண்டனம். வணக்கம் அன்பார்ந்த பத்திரிகை நிறுவனங்களே, தமிழ்நாடு முழுவதும் அரசு துறையிலே பணியாற்றுகின்ற SC/ST மக்கள் ஊழியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் முழுவதும் அனைத்து தமிழக அரசு துறைகளிலும் பணியாற்றுகின்ற SC/ST ஊழியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. அந்த SC/ST ஊழியர்கள் ப்ரமோஷன் பெறுவதிலே நெருக்கடிகள். ஓய்வு பெற்றால் அந்த ஓய்வு பெற்ற அந்த SC/ST ஊழியர்களுக்கு பண பயன்கள், ஓய்வூதியமோ பிற இதர ஓய்வூதிய பலன்களோ உடனடியாக கொடுப்பதற்கு மறுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தைச் சேர்ந்த பணிக்குழு கிராமத்திலே கிராம உதவியாளராக பணிபுரிந்த கோவிந்தராஜ் என்பவருடைய பணி காலம் ஓய்வு பெற்று 2013 ஓய்வு பெற்றார். இன்று 2026 முறைய அந்த ஓய்வு பெற்ற அந்த SC கம்யூனிட்டி சேர்ந்த கோவிந்தராஜுக்கு எந்தவித ஓய்வூதிய பணபலனும் கொடுக்காமல் அந்த வருவாய் நிர்வாகம், குறிப்பாக மேட்டூர் சப் கலெக்டர் அவர் கீழ் இயங்குகின்ற ஓமலூர் வட்டாட்சியர் துறை 13 ஆண்டுகளாக அவர் அலைகழித்து வருவதை இந்த மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பும் தேசிய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியரசும் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சியருக்கும் தேசிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த பிரதிநிதிகளுக்கும் நேஷனல் கமிஷன் ரவிவர்மன் அவர்களுக்கும் புகார் மனுவாக காலையில அனுப்பப்பட்டிருக்கிறது. 13 ஆண்டு காலம் அந்த பாதிக்கப்பட்ட SC கம்யூனிட்டி ஊழியர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் மேச்சேரியில 34 அந்த டேங்க் மேன் சம்பளம் கொடுக்காமல் இருக்கின்ற போக்கெல்லாம் கண்டித்து புகார் மனு அளித்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட ஆணையம் சாஸ்திரிப்பன் அவர்கள் உடனடியாக சேலம் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு இந்த 13 ஆண்டு காலம் பண ஓய்வூதியங்களை வழங்காமல், கிடைக்க வேண்டிய பணப்பயிர்களை கொடுக்காமல் ஏமாற்றி அவர் அலைகெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஓமலூர் வட்டாட்சியரையும் அதை சேர்ந்த துறை சேர்ந்தவர்களையும் மீதும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2015 3(1) கீழ் அவர் மீது வழக்கு பதிவுபட தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் முயல வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய மாநில அரசு கூட்டமைப்பு சார்பாகவும் தேசிய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியரசு சார்பாகவும் இந்த மாவட்ட ஆட்சியரையும் தேசிய ஒடுக்கப்பட்ட ஆணையத்தையும் வலியுறுத்தி இந்த கோரிக்கையை பேட்டியை அளிக்கின்றேன். சரஸ்ராம் ரவி, தேசிய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்.